சதம் அடித்தது ஓகே, ஆனால் 32 பந்துகளில் 38 ரன் அடித்ததுதான் பிரச்சனையை. கோலி செய்யும் மெகா தவறு. அவ்வளவு ஆக்ரோஷமாக விளையாட முடியாது, என்னோட ஸ்டைல் அது கிடையாது. விராட் கோலி பதிலடி. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான ஆர்சிபி அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி சதம் அடித்தார். 72 பந்துகளை எதிர்கொண்ட விராட் கோலி 113 ரன்கள் குவித்தார். இதில் 12 பவுண்டரிகளும் 4 சிக்சர்களும் அடங்கும். விராட் கோலியின் ஸ்ட்ரைக் ரேட் 156 என்ற அளவில் இருந்தது. விராட் கோலியின் இந்த இன்னிங்ஸால் மட்டும் ஆர்சிபி அணி 183 என்ற நல்ல ஸ்கோரை அந்த மைதானத்தில் எட்டியது. மற்ற வீரர்கள் யாரும் விராட் கோலிக்கு துணை நிற்கவில்லை. இந்நிலையில் விராட் கோலி இவ்வளவு ரன்கள் அடித்தும் ரசிகர்கள் அவர் T20 கிரிக்கெட்டுக்கு சரிவர மாட்டார் என்று விமர்சித்து வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது விராட் கோலி தன்னுடைய இன்னிங்ஸில் முதல் பகுதியில் அதிக பந்துகளை வீணடித்து விட்டதாகவும் பிற்பகுதியில் தான் அவர் அதிரடியாக விளையாடியதாகவும் ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த காலமெல்லாம் மாறிவிட்டதாகவும் தற்போது T20யில் அதிக ரன்கள் அடிக்க வேண்டுமென்றால் முதல் பந்தில் இருந்தே அதிரடியாக விளையாடி ஸ்ட்ரைக் ரேட் கிட்டத்தட்ட 200 அளவு வைத்திருக்க வேண்டும் என்று ரசிகர்கள் குறிப்பிட்டுள்ளனர். குறிப்பாக நேற்று ஆட்டத்தில் விராட் கோலி 39 பந்துகளில் அரை சதம் கடந்தார். முதல் 50 ரன்கள் எடுக்க விராட் கோலி 39 பந்துகளை எதிர்கொண்ட நிலையில் பிறகு கொஞ்சம் அதிரடியை காட்டினார். எனினும் விராட் கோலி 67 பந்துகளில் தான் சதம் அடித்தார். விராட் கோலியின் இந்த இன்னிங்ஸ் ஒருநாள் கிரிக்கெட்டுக்கு ஏற்ற வகையில் இருப்பதாக ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். T20 கிரிக்கெட் பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 50 பந்துகளில் எல்லாம் சதம் அடித்து விட வேண்டும் என்று ரசிகர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அவ்வளவு ஆக்ரோஷமாக விளையாட முடியாது, என்னோட ஸ்டைல் அது கிடையாது. விராட் கோலி பதிலடி. தன்னால் மற்ற வீரர்கள் போல் கூடுதல் ஆக்ரோஷத்துடன் விளையாட முடியாது என்று ஆர்சிபி அணியின் விராட் கோலி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் ஆர்சிபி அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி தனது 8வது IPL சதத்தை விளாசி அசத்தியுள்ளார். மூலம் ஆர்சிபி அணி 20 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 183 ரன்கள் சேர்த்துள்ளது. ராஜஸ்தான் அணி தரப்பில் சஹால் 2 விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். சிறப்பாக விளையாடிய விராட் கோலி 72 பந்துகளில் 4 சிக்சர்கள் 12 4 உட்பட 113 ரன்கள் விளாசினார். ஆனாலும் விராட் கோலியின் ஸ்ட்ரைக் ரேட் ரசிகர்களிடையே விமர்சனத்தை பெற்று வருகிறது. T20 கிரிக்கெட்டில் 50 பந்துகளில் சதம் விளாசினால் மட்டுமே அணிக்கு பயனளிக்கும் என்று பார்க்கப்பட்டு வரும் சூழலில் 67 பந்துகளில் விராட் கோலி சதம் அடித்துள்ளார். கடைசி வரை விராட் கோலியின் ஸ்ட்ரைக் ரேட் 156.94ஆகவே இருந்தது. இந்த இன்னிங்ஸ் குறித்து விராட் கோலி பேசுகையில், வெளியிலிருந்து பார்ப்பதற்கு இந்த பிட்ச் வித்தியாசமாக தெரிகிறது. இந்த பிட்ச் பார்ப்பதற்கு ஃப்ளாட்டாக இருந்தாலும் பந்து கொஞ்சம் நின்று வருகிறது. ஸ்லோவர் பால்கள் நன்றாக நின்று வருகின்றனர். அது வேகம் குறைந்தால் பின்னர் தான் உணர முடிந்தது. எங்கள் இருவரில் ஒருவர் கடைசி வரை நின்று பேட்டிங் செய்ய வேண்டும் என்பதே திட்டமாக இருந்தது. திசையில் ஷாட்களை அடிப்பது கடினம். அதனால் மைதானத்தில் நேர் திசையில்தான் விளையாட வேண்டிய நிலை இருந்ததாக தெரிவித்துள்ளார் விராட் கோலி. நன்றி. இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.